விஜய் கௌசி சிஸ்டர், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து வந்து இந்த ஜிஹெச்ல வந்து குழந்தை பெத்துக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிச்சு வந்துட்டுருக்கீங்க. ஸோ இது வந்து சிஎம் காதுக்குள்ள போய் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எங்களோட சப்போர்ட் வந்து நாங்கள் முழுமையாக கொடுக்குறோம், ஆதரிக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு பெண் அப்படின்றத தவிர்த்து இதெல்லாம் நடக்குது, இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத வந்து வெளிப்படுத்துறதுக்குங்கிறது ஒரு தைரியம் வேணும். ஏன்னா நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய நடக்கும். நம்மளை ரொம்ப இம்சை பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து 100க்கு 100 உண்மை. நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஆமாம் எனக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு அப்படி நடந்துச்சு, இதனால் நிறைய பேருங்க இறந்து கூட போயிருக்காங்க. ஏன்னா கட் பண்ணும்போது தவறுதலாக வந்து நரம்பெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. எனக்கு கட் பண்ணி எனக்கு கண்ணே தெரியாமல் இருந்துச்சு. எந்திரிச்சு நின்னேன்னா ஒயிட் ஆயிரும், உடம்பெல்லாம் வந்து காற்று பட்டுச்சுன்னா கீழே மயங்கி விழுந்துருவேன். ஃபஸ்ட்டு பிரசவம் அது. இதெல்லாம் வந்து எதுக்கு நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கொஞ்சம் வயசாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணிடக்கூடாது, அதனால தான் இப்படி நடக்கும். அடுத்தடுத்து குழந்தைங்கள பெற்றுக்கக்கூடாது, அதனால தான் இப்படி நடக்கும் அப்படின்னு நிறைய வந்து அந்த கர்ப்பிணி பெண்கள் மீதும் நிறைய புகார்கள் வந்து அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னதான் அவங்க மேலே பல குற்றங்கள் இருந்தாலுமே, இவங்க பண்ணுறது மிகப்பெரிய குற்றம் தான். இவங்க வந்து அந்த ஊசி போடுறது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு குற்றம். ஒரு பெண்ணா அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கிறது கிடையாது. ஒரு பெண்ணா அப்படிங்கிறத விட, ஒரு மனுஷியா, சக மனுஷியா அவங்க வந்து நினைக்கிறது கிடையாது. இந்த சிசரை நம்மளுக்கு அதே இடத்துல வச்சு நறுக்குனா, நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்குறதே கிடையாது. பண்ண தான் செய்கிறாங்க. எனக்கு நடந்திருக்கு. 1க்கு 3 குழந்தை. 3 குழந்தைக்குமே அப்படி நடந்திருக்கு. 2வது குழந்தையெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ பயங்கரமாக பண்ணாங்க. 3வது குழந்தைக்கெலாம் வந்து வீட்லேயே எல்லா பெயினையும் விட்டுட்டு, குழந்த வந்து வெளியில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சீரியஸான கட்டத்தெல்லாம் தாண்டி தான் இருக்கோம். இன்னுமே வந்து எனக்கு நான் 2 குழந்தைங்க வச்சுருக்கிறேன். இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து நாளைக்கு ஜிஹெச்ல சேர்க்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தனியார் ஆஸ்பத்திரியில் போய் குழந்தை பெற்றுக்கணுங்கிறதுக்காண்டிலாம் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவங்க மத்தியில் நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசிகிட்ருக்கீங்க. வாழ்த்துக்கள் சகோதரி.